வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய அக்னிவீர் ஜிடி, அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ், இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டேஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 60 நாள்லையுமே வந்து நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிள் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையுமே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட கோர்ஸில் வந்து நம்ம தமிழ்லையுமே டீச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எங்கே போய் பார்த்துக்கலாம், கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து அக்னிவீர் சோல்ஜர் அதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஒரே வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த சிலபஸ், நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆல்ரெடி நம்மளோட கோர்ஸில் படித்து செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலரோட ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இதே இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வருவீங்க. ஓகே, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து படிக்க ஆரம்பிங்க. நான் அடுத்த வருஷம் அக்னிவீருக்கான வீடியோ போடுறப்போ அதில் உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வரணும். ஓகே, அதுதான் உங்களோட எய்மாக இருக்கணும். டெய்லி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படி மைண்டில் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து அடுத்த வருஷம் சந்துரு மேத்ஸில் போடுற வீடியோவில் இந்த மாதிரி காட்டுறப்போ என்னோட ஃபோட்டோ வரும். அடுத்த வருஷம் நான் வந்து ட்ரைனிங்ல இருப்பேன். அந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இமேஜின் பண்ணிக்கோங்க. இது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டேட் சொல்லலை, ஆனால் ஜூன் மந்த்தில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் கண்டினியூஸாக எக்ஸாம் நடக்கும். ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் ஜூன் மந்த்தில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜூன் 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா ஜூன் 15ஆம் தேதி கூட ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா இது இன்னும் போஸ்ட்போன் கூட ஆகலாம், ஜூலை கூட போகலாம். ஏன்னா அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, இது போஸ்ட்போன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க சொன்ன மாதிரி ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அதுவும் ஜூன் 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம அந்த மாதிரி வச்சாதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து படிப்போம். ஓகே, இப்போ ஜூன் 1ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இப்போ மார்ச்ல ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே ஃபுல்லாகவே இருக்குது. ஜூன்ல வந்து 1ஆம் தேதி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ எப்படி பார்த்தாலும் 70 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. நான் கொடுக்க போகிறது வந்து 60 டேஸ் ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்து ஒரு 10 நாள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இப்போ கூட ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்து படிக்க முடியும். ஓகே, அந்த அளவுக்கு டைம் இருக்குது. இதில் வந்து சிலபஸ் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படின்னால இதில் ஃபுல் மார்க் எடுக்கிறதே வந்து பாசிபிள் தான். ஓகே, இப்போ வந்து சிலபஸ் என்ன, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 50 கொஸ்டினில் வந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 15 கொஸ்டின், சயின்ஸ்லேருந்து 15 கொஸ்டின், மேத்ஸ்லேருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் ஒவ்வொரு இதுலையும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினுக்கு 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த வருஷம் வந்து நெகட்டிவ் மார்க் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்படின்னால நீங்கள் தெரியாத கொஸ்டின் எல்லாம் சும்மானாலும் அட்டன் பண்ணால் கூட அதில் ஒரு 5-6 கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வருஷம் வந்து தமிழ்லையும் எக்ஸாம் எழுதிக்கலாம். தமிழ், மலையாளம், அதே மாதிரி இங்கிலீஷில் எழுதுனாலும் எழுதிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் தான் வேணும் அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் இதில் எல்லா சப்ஜெக்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தே வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஆனால் நம்பர் ஆஃப் டாபிக் வந்து 5 விட அதிகமாக இருக்குது. நம்பர் சீரீஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், பிளட் ரிலேஷன், லெட்டர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், கேலண்டர், கிளாக்கு, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ரேங்கிங்.
ஸோ இது வந்து 5 விட அதிகமாக தான் இருக்குது. எல்லா டாபிக்லையும் ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட 5 கொஸ்டினை தாண்டிடும். அப்புறம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில டாபிக் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்பர் சீரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி கோடிங் டிகோடிங்குமே கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில டாபிக் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு சில டாபிக் வந்து மாறி மாறி வரும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து மாறி மாறி கேட்பாங்க. இப்போ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் கேட்பாங்க. அடுத்து இன்னொரு ஷிஃப்ட்டில் அனலாகி கேட்பாங்க. அனலாகிலேயுமே வேர்டு அனலாகி, வேர்டு கிளாசிஃபிகேஷன் நல்லா பார்த்தாலே போதும். அதில் நம்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பட் அந்த அளவுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, வேர்டு அனலாகி தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே வந்து ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கேட்பாங்க. அதனால நான் வந்து இதில் 5 டாபிக் மட்டும் தான் படிப்பேன் அப்படிமா நீங்கள் படிக்க முடியாது. எல்லாத்தையும் படிச்சுக்கணும். எல்லாமே ஈஸி தான். நான் மேக்ஸிமம் டாபிக் வந்து ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, இதில் நீங்கள் 5க்கு 5 ஃபுல் மார்க் எடுக்கலாம். இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். கன்ஃபார்மாக இதில் வந்து நீங்கள் 5க்கு 5 எடுத்துடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மேத்ஸ்லேயுமே அதே மாதிரி தான். இதில் வந்து நம்பர் ஆஃப் டாபிக் வந்து 15 கிட்ட இருந்தாலும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டேங்காங்க. ஓகே, ஒரு சில நேரம் ஒரு சில டாபிக் கேட்குறாங்க, ஒரு சில நேரம் ஒரு சில டாபிக் கேட்கல. ஸோ ஆனாலும் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படித்தாதான் அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது, ரேஷியோ, மென்சுரேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், ப்ராபபிலிட்டி, நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்ல பேசிக் மட்டும் தெரிஞ்சாலே போதும். எல்லாமே பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம தமிழில் டீச் பண்ணியிருக்கோம். நம்ம கோர்ஸில் வந்து இப்போதைக்கு ப்ராபபிலிட்டி நான் இப்போ தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து தமிழில் இருக்குது. இதுவுமே நான் தமிழில் கொடுத்துருவேன். இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே வந்து ப்ராபபிலிட்டியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு சில டாபிக் கேட்பாங்க. இப்போ பர்சன்டேஜ்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கண்டிப்பாக வரும், மென்சுரேஷன்லேருந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு சில டாபிக்லேருந்து கண்டிப்பாக வரும். ஒரு சில டாபிக் வந்து அப்பப்போ கேட்பாங்க. இப்போ டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஒரு சில நேரம் கேட்டிருக்கவே மாட்டாங்க, ஆனால் ஒரு சில நேரம் கேட்டிருப்பாங்க. அப்படினாலும் இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் வந்து படிச்சாகணும். இது போக இன்னும் 2-3 டாபிக் எக்ஸ்ட்ராவாக நான் டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். அது எப்போவாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இது கம்ப்ளீட்டாக தமிழில் அவைலபிளாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் லெவலில் கொடுத்துருப்போம். அதை விட இதில் ஈஸியாக தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ அதில் ஒரு சிலது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அதில் ஒரு சில பெரிய கொஷின் இருந்தால் கூட அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியான கொஷின்ஸ், ரொம்ப சிம்பிளான கான்செப்டோடு இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதுமானது. கண்டிப்பாக இதுலேயுமே உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். 15க்கு 15 எடுக்க முடியும். இப்போ ரீசனிங் தமிழில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்பர் சீரீஸில் நம்பர் தான் இருக்க போகுது. 4-5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கோ அதை வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையே கிடையாது. நான் தமிழில் தான் டீச் பண்ணியிருப்பேன். அப்படின்னால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி போகிறான் அப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு மட்டும் நான் வந்து இங்கிலீஷில் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். தமிழில் தான் டீச் பண்ணியிருப்பேன். பட் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். நான் ரீட் பண்ணி அதை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன். அப்படின்னால உங்களுக்கு இதுலேயும் பிரச்சனை வராது. பட் இதுக்குமே நான் வந்து கூடிய சீக்கிரம் தமிழில் கொஷினோட கொடுத்து டீச் பண்ணிடுவேன். இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு இப்போ நான் பேசுகிற மாதிரி தான் அதுலேயும் பேசியிருப்பேன். தமிழில் தான் சொல்லியிருப்பேனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே வராது. பிளட் ரிலேஷன் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே வந்து கொஷின் கொடுத்துருக்கேன். லெட்டர் சீரிஸ், கோடிங் டிகோடிங்லாம் பிரச்சனையே இல்லை. அதில் வந்து உங்களுக்கு லெட்டர் தான் இருக்கும், ஏபிசிடி தான் இருக்கும். அப்படின்னால அதில் வந்து அது தமிழில் கொடுத்தாலும் அப்படி தான் வரும், இங்கிலீஷில் கொடுத்தாலும் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் கேலண்டருமே வந்து உங்களுக்கு சிம்பிளான கொஷின் தான் கேட்பாங்க. நான் அதில் கொஞ்சம் அதிகமாக தான் டீச் பண்ணியிருப்பேன். பட் சிம்பிளான கொஷின் தான் கேட்பாங்க. இதுவுமே வந்து இது மாதிரி கொஷின் இங்கிலீஷில் இருக்கும். பட் தமிழில் தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். இதுவுமே நான் கூடிய சீக்கிரம் தமிழில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி தான் கிளாக்குமே. ஓகே, நான் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணுறேனோ இந்த 3 டாபிக், அதுக்கப்புறம் ரேங்கிங். ஓகே, இந்த 4 டாபிக் மட்டும் நம்மளோட கோர்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஷின் இருக்கும். ஆனால் நான் தெளிவாக அது என்னன்னு சொல்லி தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதாவது அந்த கொஷினை ஃபஸ்ட்டு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். டீச் பண்ணதும் தமிழில் தான் டீச் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த 4 டாபிக்குமே நான் திரும்பவும் தமிழில் கொஷின் கொடுத்துமே டீச் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே புரியும். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். நான் அதையுமே வந்து சீக்கிரமாக தமிழில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேத்ஸில் எல்லாமே இருக்குது. ப்ராபபிலிட்டியுமே வந்து இப்போ அதை தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இன்னொரு 10 நாளுக்குள்ள அதுவுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே சயின்ஸ் 2மே சேர்த்து கொடுத்துருக்கேன். இதில் இப்போ ஜிகேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 5 கொஷின் கிட்ட கேட்குறாங்க.
ஓகே, மேக்ஸிமம் சொல்றேன், அதை விட கம்மியா கூட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுலையும் சேர்த்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. முடிஞ்ச அளவுக்கு இதுல நீங்க ஃபுல்லா எவ்வளவு நான் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் படிச்சுட்டு இதுல வந்து ஃபுல் மார்க் எடுக்க பாருங்க. மற்றபடி எஸ்எஸ்சில கேட்கற மாதிரி கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளா தான் கேட்பாங்க. சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை பண்ணது யாரு, இதை கண்டுபிடிச்சது யாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிளேஸ் அது எங்க இருக்குது, இந்த பிளேஸ் வந்து இந்தியாவில எந்த ஸ்டேட்ல இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஓகே, ஹிஸ்டரியிலயுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸா இருக்கும். பாலிட்டிலையுமே ஒரு சில ஆர்டிகல் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜிகேல இருந்து நீங்க இந்த 3 டாபிக் மட்டும் பார்த்தா போதுமானது. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருப்போம், டாப் 100ன்னு கொடுத்துருப்போம். அதை மட்டும் பாருங்க. ஓகே, ஒவ்வொரு மாசத்துக்கும் 10 வீடியோ தனியா கொடுத்துருக்கோம். அது போக ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு 100 கொஸ்டின் மட்டும் தனியா ஒரே ஒரு வீடியோல கொடுத்துருப்போம். ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ தான், அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அடுத்ததா சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி 3மே படிக்கணும். 3க்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டினுக்கு மேல கேட்கறாங்க ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே. அதனால நீங்க 3மே படிச்சுக்கணும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா தமிழ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இதுல எந்த இதுவுமே வந்து இன்னும் நாங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நான் இப்ப கொடுத்துருக்க எல்லாமே தமிழ்ல கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸுமே தமிழ்ல கொடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின் இருக்கும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து தமிழ்ல பண்ணிருப்போம். ரொம்பவே தெளிவாவே பண்ணிருப்போம். எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல டீச் பண்ணிருப்போம். அப்படின்னால இதுல சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ் வந்து ரயில்வே ஸ்டாண்டர்ட்ல டீச் பண்ணிருப்போம். அப்படிங்கறதுனால இதுல இருக்கக்கூடிய கொஸ்டினை பாக்குறப்போ ரொம்ப சிம்பிளா தான் நம்மளுக்கு ஆர்மியில கேட்க போறாங்க. அதனால நீங்க மேலோட்டமா நாங்க டீச் பண்ணதை பார்த்தாலே உங்களால இதுலயுமே வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். பட் இருந்தாலும் 60 நாளுக்குள்ள வந்து மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பத்தாது. அதனால நான் வந்து ஜிகேல கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் ஜிகேலையுமே வந்து நீங்க 15க்கு 10 கொஸ்டினுக்கு மேல அடிக்க முடியும். சயின்ஸ்லயுமே நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும். பட் இருந்தாலும் அதுலயும் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியா எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க டார்கெட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜிகே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 மார்க்னு வச்சுக்கோங்க. ஸோ 24 மார்க் அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 15க்கு 10 கொஸ்டின் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே வந்து உங்களுக்கு 20 மார்க் வந்துடும். மிச்சம் 5 கொஸ்டின்ல வந்து நீங்க நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கறனால சும்மானாலும் அட்டன் பண்ணுவீங்க. அதுல கண்டிப்பா ஒரு 2வது கரெக்ட் ஆகும். அப்படி பாக்குறப்போ அதுல ஒரு 24 வந்துடும். அதே தான் சயின்ஸுக்குமே 15க்கு 15 எடுக்கிறது பாசிபிள் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10க்கு 20 மார்க் வந்துடும். அடுத்த 5 நீங்க கெஸ் பண்ணி அடிக்கிறப்ப அதுல ஒரு 4 மார்க் வந்துடும். 2 கொஸ்டின் கரெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுலயுமே 24 எடுக்கிறது பாசிபிள் தான். மேத்ஸ், ரீசனிங்ல நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். 100% நான் கான்பிடண்டா சொல்லுவேன், கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஏன்னா நம்ம டீச் பண்ணது ஆர்மியில கேட்கிற ஸ்டாண்டர்டை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்படின்னா நீங்க வந்து அதை படிச்சதுக்கு அப்புறம் ஆர்மி கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் புக் ஆப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியரா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஆர்மியில வந்து இந்த வருஷம் இவ்வளவு கட் ஆஃப் வச்சு செலக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மற்ற போர்டு மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க எவ்வளவு பேர் செலக்ஷன் ஆயிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ கெஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் 80 மார்க்குக்கு மேல இதுல வருது. அதுக்கப்புறம் பிசிக்கல்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுல பிசிக்கல் மார்க்கும் உண்டு. அப்படிங்கனால நீங்க பிசிக்கல்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறதும் மெயின் ஃபேக்டர். பிசிக்கல்ல ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒரு 70க்கு மேல எடுத்தாலே சான்ஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து பிசிக்கல் அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதனால அதை இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். இதுல முடிஞ்ச அளவு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிசிக்கல்ல ஒருவேளை ஒரு சில ஈவெண்ட்ல கம்மி ஆயிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து செலக்ஷன் கன்ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா நீங்க இப்போ நல்ல மார்க் எடுத்தாகணும். ஓகே, ஸோ அதனால இப்போ வந்து நீங்க 88க்கு மேல எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. அதையே டார்கெட்டா வச்சுக்கோங்க. கண்டிப்பா 80க்கு மேல எடுத்துருவீங்க. 80க்கு மேல எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பிசிக்கல் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால செலக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் எங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நீங்க வந்து பார்க்கணும். அது நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்ல வந்து அவைலபிளா இருக்குது. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டோட்டலா 2000க்கு அதிகமான வீடியோ இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு நீங்க 2000 வீடியோ பார்க்கணும்னு நான் சொல்லல. மொத்தமா அந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 1000க்கு அதிகமான பிராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டாபிக்கான டெஸ்ட் வந்து நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1500 பேருக்கு மேல இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க செலக்ஷன் ஆயிருக்காங்க. வேற எக்ஸாம்ஸ்ல எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி சிஏபிஎஃப், ஆர்மி அக்னிவீர், அதே மாதிரி நேவி அக்னிவீர், ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர், அந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1500க்கும் மேல செலக்ஷன் கொடுத்துருக்கோம். செலக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து நீங்க நம்மளுடைய
சந்துருமஸ் யூடியூப் சேனல்ல கம்யூனிட்டி, அதாவது போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல செலக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுல எல்லா கிளாஸுமே வந்து இப்ப தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின் கொடுத்து தான் டீச் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளனேஷன் வந்து தமிழ்ல தான் இருக்கும், ஆனா கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொடுத்துருப்போம். எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். நீங்க ஒரு பிகினர் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கோர்ஸ்ல இந்த ஒரே கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளா இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், அதே மாதிரி ரயில்வேல வரக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், அதுக்கப்புறம் இந்த அக்னிவீர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியில வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்குது, நேவியில வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்குது, அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸுக்குமே எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்குது. அதே மாதிரி ஆர்மி சோல்ஜருக்குமான சிலபஸும் இதுல அவைலபிளா இருக்குது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், அதுல இருக்கக்கூடிய டெக்னீஷியன், ஹெட் கான்ஸ்டபிள், அந்த மாதிரி 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு வந்து நீங்க வேற எதையுமே படிக்க வேண்டாம். இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எந்த எக்ஸாம் வேணாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த எக்ஸாம் வேணாலும் கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க ஒன் டைம் 1499 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் இதுல வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க டைரக்டா பிளே ஸ்டோர்ல போய் சந்துருமஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளோட ஆப் வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். iOS ஆப்பும் தனியா இருக்குது, வெப்சைட்டும் தனியா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணாலே உங்களுக்கு சேட்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோக்கான லிங்க் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அனுப்புவாங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, அதை பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஆர்மிக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும், நேவிக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல நீங்க ஆர்மிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், அதே மாதிரி உமன் மிலிட்ரி போலீஸ்க்கு தனித்தனி ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த 3க்கும் சேர்த்து ஒரு ஃபோல்டர், டெக்னிக்கலுக்கு தனி ஃபோல்டர், கிளர்க்குக்கு தனி ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி சோல்ஜருக்குமே நான் தனியாக கொடுத்துருக்கேன். அது வந்து டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டர்ல இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது அக்னிவீருங்கிற ஃபோல்டரில் ஆர்மிங்கிற ஃபோல்டர், அது உள்ள ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ் வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்லேயே நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள் இருக்கும். அதே மாதிரி அதுலேயே வந்து எல்லா வீடியோஸும் இருக்கும். நான் கொடுத்துருக்க டைம் டேபிள் படி அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தா போதுமானது. ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கணும். மினிமம் 7 மணி நேரம் கொடுக்கணும். ஓகே, அந்த 7 மணி நேரமும் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன டீச் பண்ணியிருக்கணும் அதில் சிம்பிளானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. பேசிக்கானது மேலோட்டமாக பார்த்தாலே போதுமானது. ஸோ பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகே, ஸோ மேத்ஸில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிற மாதிரி நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிப்பீங்க, அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தா போதும். ரீசனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல ஜிகே வரும், அதுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க கொடுக்கணும். ஓகே, அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து படிப்பீங்க, அதுக்கு 1 ஹவர் கொடுத்தா போதும். ஸ்டாட்டிக் ஜிகே முடிஞ்ச உடனே கடைசி 10 நாள் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும், அதுக்கு ஒரு 1 ஹவர் தான். ஓகே, ஸோ டெய்லி இது ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க 1 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுக்கணும். ஸோ மொத்தமா ஒரு நாளைக்கு நீங்க 7 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மாசத்துல நீங்க கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க முடியும். 80க்கு மேல கன்ஃபார்மா எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டாம். ஓகே, ரொம்ப டீப்பா நான் கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல டீச் பண்ணியிருப்போம். பேசிக்ல இருந்து பண்ணாலுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே மற்ற எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி டீச் பண்ணியிருப்போம். அப்படினால கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின்லாம் வருதுன்னா அதை நீங்க விட்டுறலாம். ஓகே, இப்போ மேத்ஸுக்கு அதுதான், லென்த்தான கொஸ்டின்லாம் விட்டுறலாம். சிம்பிளான கான்செப்ட்ல சிம்பிளான கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க, போதுமானது. ஒரு சிலது புரியல அப்படின்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அதுல இந்த பிளட் ரிலேஷன், கேலண்டர்லாம் வந்து சிம்பிளான கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே போதுமானது. சயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே எக்ஸாம்ல வர்ற சயின்ஸை வந்து டீச் பண்ணியிருப்போம். அதுல வந்து நிறைய சம்ஸ் எல்லாமே வரும், ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு இதை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க, இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து எந்த வைரஸால வரும், எந்த பாக்டீரியாவால வரும், இதுக்கு என்ன பேரு,
இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான கொஸ்டின். இப்போ ரெண்டு அந்த கெமிக்கல் காம்போசிஷன் சேர்ந்துச்சுன்னா அதனால உருவாகக்கூடியது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க, சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால அதுல டீச் பண்ணிருக்க எல்லாத்தையும் நீங்க வந்து ரொம்ப தெளிவா படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலயுமே மேலோட்டமா பாத்துக்கோங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பட் வீடியோவை ஃபுல்லா ப்ளே பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஏறுதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது, சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஜிகேவுக்குமே. ஜிகே வந்து உங்களுக்கு அதுல நீங்க எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக தான் டீச் பண்ணியிருப்பாங்க, தமிழ்ல தான் டீச் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே வந்து பாத்துக்கோங்க. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொன்னதான், எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ணிருங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கிறப்போ எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணிருங்க. இப்போ டைம் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கேன். இப்போ டைம் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 1 to டே 10க்கு வந்து இந்த பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து 60 நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ நீங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸும் படிப்பீங்க, ரீசனிங் படிப்பீங்க, சயின்ஸ் படிப்பீங்க, ஸ்ட்ராட்டஜிக்கே படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ங்கிற டாபிக்ல உங்களுக்கு 7 வீடியோ இருக்கும். ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்தா போதுமானது. அதே மாதிரி ரீசனிங்ல வந்து லெட்டர் சீரிஸ் ஃபர்ஸ்ட் நாள், 2வது நாள் லெட்டர் அனலாகி, 3வது நாள் லெட்டர் கிளஸ்டர், அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும். ஓகே, ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். பிசிக்ஸ்ல நிறைய வீடியோ இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கிலேயுமே வந்து பாத்தீங்கன்னா 100 வீடியோக்கு மேல கொடுத்துருப்போம். ஆனா நான் வந்து இதுல உங்களுக்கு ஒரு 50 வீடியோ பாக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில முதல் நாள் ஒரு வீடியோ, அடுத்து ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த டைம் டேபிள் நம்மளுடைய கோர்ஸ்லயே அவைலபிளா இருக்குது. நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டு இந்த டைம் டேபிளையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதுபடி நான் டைம் டேபிள் என்ன கொடுத்துருக்கணும், அதுபடி என்னென்ன வீடியோஸ் பார்க்கணுமோ அந்த ஃபோல்டர் எல்லாமே தனித்தனியா அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. 26 நாள்ல வந்து ரீசனிங் கம்ப்ளீட் ஆயிரும். அதனால 31வது நாள்ல இருந்து ரீசனிங் இருந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜிகே வந்துடும். ஜிகேல பாலிட்டி ஒன்னா வந்து வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. கடைசி 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மாசத்துக்குள்ளது படிக்கிற மாதிரி இருக்கும். ஜூலை 2024 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் படிங்க. அடுத்தும் டைம் இருக்குது. நம்ம வந்து மே மந்த்துக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறதுக்கு ஜூன் மந்த் ஆயிரும். அப்படினால அது மட்டும் நீங்க வந்து படிக்காம விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம கடைசி ஒரு மாசம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து நார்மலா எந்த எக்ஸாம்லயும் வந்து கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தும் உங்களுக்கு டைம் இருக்கும். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகலாம். இன்னும் 10 நாள் கண்டிப்பா இருக்குது. நம்ம கொடுத்த அந்த டேட் படி பார்த்தாலே எப்படினாலும் 10 நாள் மினிமம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது போக இன்னும் எக்ஸாம் லேட் ஆகுது அப்படின்னா இன்னும் டைம் இருக்குது. அதனால அப்படி ஒருவேளை டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜியோகிராஃபியும் பார்த்துக்கோங்க. ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி பார்த்துக்கோங்க, ஹிஸ்டரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நான் வந்து டைம் டேபிள்ல கொடுக்கல. ஓகே, எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது அப்படின்னால ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இதை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நல்ல மார்க் எடுக்கணும், டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க டெஸ்ட் புக் ஆப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் புக் ஆப்ல டெஸ்ட் புக்னு சொல்லி நீங்க பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்கனாலே வந்துடும். அதுல ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க டெஸ்ட் புக் ஆப்ல டெஸ்ட்டுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அதுல ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.